சனீஸ்வர பகவான் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் சொல்கிற நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் சனீஸ்வர பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளணும். நவக்கிரகத்தில் 9 கிரகத்தையும் வலம் வரணும். அப்படி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் 1 அல்லது 2 நல்லெண்ணெய் தீபம் போரும். அப்படி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிற போது நம்ம வேலையில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகிறத மேஷராசிக்காரங்க கண்கூடாக பார்ப்பீங்க. சுபகாரியம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். காரணம், மேஷராசிக்கு பஞ்சமாதிபதி சூரிய பகவான். அவர் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். இந்த மாதத்தில் அப்படி ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த சூரியனுடைய அந்த பார்வை உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுக்குது. சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்திலிருந்து உங்களை பார்க்குறார். அப்படிங்கும்போது நல்ல திருமண செய்தி கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த சூரியனுடைய புதன் சேர்ந்திருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தொழிலை மகன் எடுத்து செய்யக்கூடிய காலம். ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலம். அப்பா ஒரு தொழில் செய்திருப்பாங்க, அந்த காலத்துக்கு தகுந்தாப்பில் தொழில் செய்திருப்பாங்க. அதை இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணக்கூடிய நியூ ஐடியாஸை நீங்கள் உட்புகுத்த போகிறீங்க. அதனால உங்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும்.